இந்த அதில் பாருங்க ஸ்ரீலங்கா நாமி அந்த கோயிலில் இதை பாருங்க ப்ரோ என்ன மாதிரி இருக்கு கூடாது லேப் எடுக்க போறீங்க இல்லாட்டி கம்ப்யூட்டர் எடுக்க போறீங்க ஃபோனில் எடுக்க போறீங்க நான் உங்களுக்கு கடைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குண்ணே ஏடிஎம் மிஷின் மாதிரி என்ன மிஷின் பூசா நடக்குதுண்ணே எவ்வளோ வேணா ஒரு கிலோ 6000 ஸ்கூலுக்கு அடி கிடக்குண்ணே அது அப்படி இங்கால பாருங்க வெள்ளத்தை மார்க்கெட்டுக்கு போகிறோம் பாருங்க இதான் குழம்பு சின்ன குளிச்சு பாடசாலை என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் விளக்கடி இல்லை பேசிக்கான விலை வரும் அந்த மனம் வந்து செஞ்சு எத்தனை அடிக்குது வத்த பழம் வந்து சிவப்பும் இருக்கு மஞ்சளும் இருக்கு ஈரோடு அம்மன் மெஸ் என்ன ஐயா கருவேப்பிலை என்ன விலை திருவி கொடுக்கணும் என்ன ஒரு தேங்காய்க்கு வந்து 20 ரூபா கூட வரும் என்ன எங்கட கார் மாதிரி வித்தியாசம் இருக்கு மற்றது இங்கே வந்து புது அப்பார்ட்மெண்ட் உண்டுன்னு அது இந்த கோயில் வெளி வீதியில் பார்த்தோம்னா பாருங்க இந்த பழைய காலத்தில் உள்ளாந்த காலத்து மற்றது ஒரு முக்கியமான விஷயம் உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கேஎஸ் சங்கர் இப்போ எங்கே நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் கொழும்புல நிற்கிறேன் கொழும்புல பெம்பலப்பட்டி என்ற இடத்துல நிற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பெம்பலப்பட்டியிலேருந்து ஒரு சில இடங்களை பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வெள்ளவத்தை அதாவது குட்டி யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து வெள்ளவத்தை சுற்றி காட்டினான் இருந்தாலுமே ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் போகல நீங்கள் நிறைய பேர் கொமெண்ட்ஸ்லையும் கேட்டுருந்தீங்க தம்பி அந்த வீடியோ போய் காட்டுங்க இந்த வீடியோ போய் காட்டுங்கன்னு சொல்லி அந்த இப்போ நாங்கள் வெள்ளவத்தையும் உங்களை சுற்றி காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடம் அதை தாண்டி நிறைய பேர் கொழும்புல இருக்கிறோம் தமிழ் மக்கள் வேறு இடங்கள் இருக்கிறோம் அது எல்லாமே இப்போ உங்களை வீடியோக்களை போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இங்கே போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கோங்க நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சரி அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சரண் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ வெள்ளவத்தை சுற்றிக்காரன்னா ஆளை தான் பிடிக்கிறது அது வெள்ளவத்தில் இருக்கிறார் அதில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் முடியாது ஆளை பிடிச்சாச்சு இப்போ இன்றைக்கு நாங்கள் பெம்பலப்பட்டியிலேருந்து ஒரு வேலையை இருக்குன்னு இந்த வேலையை முடிச்சு கொண்டு அப்படியே நாங்கள் வெள்ளவத்தைக்கு போகிறோம் வெள்ளத்தை போய் காட்டிக்கொள்கிறோம் என்ன ஓகே மற்றது இந்த பெம்பலப்பட்டியில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயங்கள் இருக்குன்னு இப்போ இந்த ஃபோன் கடைகள் கம்ப்யூட்டர் கடைகள் எல்லாம் நீங்கள் இப்போ வெள்ளவத்தை போனவொன்னா அவங்க உடுப்பு கடை நகை கடை மற்ற அந்த இமிட்டேஷன் அதில் எல்லாமே அங்கே எடுத்துக்கொள்ளலாம் பம்பலப்பட்டிக்கு வந்தவன்ட்டு சொன்னால் இங்கே கூட வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கு இப்போ மெயினாக வந்து யூனிட்டி பிளாஸா கம்ப்யூட்டர்ண்டா தனி யூனிட்டி பிளாஸா எம்சியில் வந்து கூட இதுகள்லாம் இருந்தது ஃபோனுகள் அதுகள் எல்லாமே இருந்தது ஆனால் இப்போ எல்லா கடையும் ஷட் டவுன் அந்த ரெனோவேஷன் நடந்து இருக்கு அதுக்கு முன்னுக்கு இந்த யூக்ரீன் அதுகள் இருக்குது தானே சில பிராண்டட் ஐட்டங்கள் இருக்குது தானே அவங்க தனிக்கடை இங்கே வச்சுருக்காங்க எம்சிக்கு முன்னாடி நிறைய இதுக்கு வந்து இப்போ லேப் எடுக்க போறீங்க இல்லாட்டி கம்ப்யூட்டர் எடுக்க போறீங்க ஃபோனில் எடுக்க போறீங்க நான் உங்களுக்கு கடைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கேன் அதோட ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு விலை இருக்கும் போய் பார்த்து விசாரிக்கணும் அதான் மெயின் பிரச்சனை அதான் பெரிய பிரச்சனை நீங்க வார நீங்கள் 4-5 கடைக்கு பஞ்சிய பக்கம் ஏறி வாங்குங்க உண்மையில கொழும்பை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் எல்லா சாமானும் இருக்கு ஆனா விலைகள்ன்றது சரியான வித்தியாசம் ஒரு கடையில் வந்து ஒரு சாமான் வந்து 1000 ரூபாய்னு சொன்னா பக்கத்து கடையில 2000 விற்பாங்க ஏன் இப்போ ஒரிஜினல் கடைகள் இருக்குது தானே அதுல விற்கிறத விட உள்ளுக்கு விற்கிறத கூட அதானோ அதால நீங்க 2-3 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு பண்ணிக்கொள்ளுங்க பட் இங்கால பாருங்க ஃபுல்லாவே அந்த ஜிம் ஐட்டங்கள் அந்த வீட்டு தேவையான சாமான்கள் என்ன உடுப்பு கடைகள் அதெல்லாம் இப்போ அவுட்லெட்டுகள் இருக்குது அந்த இப்போ மெயின் பிராண்டுகள்ல இருந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கால எல்லாம் விட்டுருவாங்களே அதை கொஞ்சம் மகரகம கடை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இங்க வந்து நீங்க எடுக்கலாம் சரி சரியா இந்த உடுப்பு பெரிய லக்ஸரியான ஒரு சாமான் மட்டும் போனோம்னு சொன்னா சின்ன பிள்ளையண்டா அங்க வேற மாதிரி ஓகே இப்ப நல்ல டிஷர்ட் எல்லாம் 3000 ரூபாய்க்கு வேண்ட டிஷர்ட் இங்க வந்து 900 ரூபாய்க்கு வேண்டிட்டு போகலாம் ஆனா சின்ன சின்ன டேமேஜ் தான் உண்டு இருக்கு இப்போ நாங்கள் வந்தது என்ன கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலா பிள்ளையார் ஓகே ஆனா பூட்டி கிடக்கு போல போலாம் ப்ரோ வாங்க பூட்டி இருக்கா இல்லை திறந்துருக்கு வாசல் அடிக்கு இங்கே பூட்டினாலும் போயிடாது போல கோயிலுக்கு இப்போ என்னண்டா இந்த கோயில் பக்கத்தில் நாங்கள் நடந்து வந்தாங்க என்ன முதலாவது என்ன விஷயம் சொன்னால் இப்போ எங்கள் இடங்கள் எல்லாம் கோயில் கேட் பூட்டி இருந்தாலுமே நாங்கள் கோயில் வழி வீதி சுற்றி கும்பிடலாம் வழி வீதியில் போயிருக்கலாம் ஆனால் இங்கே கொழும்புல பொறுத்தவரைக்கும் இந்த கோயிலில் உள்ளுக்க வழியினம் இல்லை அதாவது வழி கேட்டோட நீங்கள் நில்லுங்க வழியில் என்ன மாதிரி தானே பட் அதை போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரோடு அம்மன் மெஸ் என்ன ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இப்போ சிவகார்த்தி அந்த ஷூட்டிங் எல்லாம் நடக்கல இங்கே வந்து சாப்பிட்டு போன இதுகள் இருக்கு பட் இந்த முன்னுக்கு கார் ஒன்று நிற்குது பாருங்க லான்சர் பாக்ஸ் எங்கட கார் மாதிரி ஓகே அப்படியே போவோம் நாங்கள் இங்கே முதல்ல புஃபே கொடுத்தவங்க நான்வெஜ் எவ்வளவு சைவம் எவ்வளவு
அப்போ இப்போ நீங்கள் மச்சம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய எடுக்கலாம். சோறு கறி பிரியாணி எல்லாம் எடுக்கலாம். எல்லாம் எடுக்கலாம். இப்போ இல்லையா? இப்போ இல்லை. நீங்கள் போனீங்களாங்க? இல்லை, அந்த ஒஃபர் ரேக்கில் பார்த்து கொண்டுறதா என்ன கொடுக்குறாங்க. நான் கடையா? ஓ, இது நான் கடை. ஓகே, நல்லா இதே மாதிரி வந்து அங்கால எம்சிக்கு அங்காலயம் ஒரு நான் கடை இருக்கு. இது ஃபோன் கடை, வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக் அந்த பொருட்கள் எல்லாமே இருக்க வேண்டாம். ஓகே, பட் அது இங்கெல்லாம் வந்து அந்த ரேசிங் சைக்கிள் தானே. சைக்கிள் கடைகள் எல்லாமே இருக்கு. கொழும்புல சைக்கிள் கடைண்டா கூட பெட்டாக்கு தான் போவீங்க. அதை தாண்டி இருக்கிறேன்டா இதுக்குள்ள இந்த அதாவது மெயின் ரோடுகளுக்குள்ள சொல்றேன். காணலையா? ஓகே, அப்படியே போய்க்கொண்டிருக்கோம். எங்கே போகிறோம்னு தெரியல. இது ஒரு வெறிச்சோடி நம்ம கிடக்கு பக்கம் தானே. இதுக்குள்ள டிராஃபிக் மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்று ஆக்கள். ஆனால் இங்கே கேம்பஸ் எதாவது இருக்கு. இந்த ஈசோப் மற்றது பியர்சன் வேற வேற கேம்பஸ்கள் இருக்கு. இது யாழ்ப்பாணத்தில் இல்லை. நான் கொழும்பு வந்தால் எப்போ அமர்த்தி போட்டு ஆசைக்கு அமர்த்திட்டு போகிறோம். அமர்த்தினோடனே கொஞ்சம் சிக்னல் விழுந்துட்டு உடனே நம்மளோட நல்ல நேரம் 15 செகண்ட் ஆர்வம் நடக்கலாம். ஓகே, இந்த இங்காலையும் சைக்கிள் கடை என்ன இதுல வந்து இருக்கு. அதுலயும் இருக்கு பச்சை பாக்ஸும் இருக்குண்ணே. ரெண்டு போஸ்ட் பாக்ஸா? பழைய போஸ்ட் பாக்ஸ், ரெண்டும் போஸ்ட் பாக்ஸ் தான். அது என்ன வித்தியாசம் ரெண்டுல? அது எனக்கும் தெரியல. ரெண்டு ஒரே டைம் தான் அழிக்கிறாங்க ஓப்பன் பண்ண டைம். என்னத்துக்காண்டி அதுக்கு பச்சை இது சோப் பண்ணது தெரியல. தெரிஞ்சா கொமர்ஸில் சொல்லுங்க. பட் அது ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் என்ன பாடசாலையா? அப்படியா இருக்கேன் உங்களுக்கு. இங்கே ஸ்கூல் கொஞ்சம் நல்ல பெருசா வித்தியாசமாக இருக்கு. ஓகே, ஒரு லைட்டை பாருங்க. என்ன ப்ரோ அந்த ஒரு பறக்க மண் ஊதினா அதே மாதிரி கிடக்குன்னு அதே ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மற்ற இந்த ரோட்ல வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது அந்த இந்த ரோடு இது கோல்ட் ரோட் தான். கோல்ட் ரோட் தானே. கோல்ட் ரோட் வந்து இந்த இடத்துல வந்து வானங்கான் டிராஃபிக் ஆகுது. மக்கள் இது வந்து குறைவு, சரியான குறைவாக இருக்கு. ஏன்னா கடைகள் படிக்கிற இடம் அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி தான் கூட. அப்போ ஆக்கள் இருக்கிறது வந்து அடுத்த ரோட்ல. இப்போ அடுத்த ரோட்லேயும் வந்து ஸ்கூல் இருக்கு, மற்றது ஆஃபீஸுகள் நிறைய இருக்கு. ஓகே ஓகே. அப்போ அதால் வந்து சனப்புழக்கம்ன்றது வெள்ளவத்தை அளவுக்கு சனப்புழக்கமாக இருக்கு. டிசைனிங் இருக்கிற ஒரு ஸ்கூல் கேம்பஸ் வந்து இது. உடுப்புகள் டிசைன் உடுப்பு இருக்கு, மற்றது இன்டீரியர் டிசைனிங், மற்றது நார்மலாக இது அதான் வேறு ஏஎம்டிடி அது வேறு வேறு டிசைனிங் இருக்கு. மற்றது இதுதான் பம்பலப்பட்டி ஃப்ளட்ஸ். அப்படின்னா பம்பலப்பட்டி ஃப்ளட்ஸ்ன்றது இப்போ கவர்மெண்ட் வந்து ஃப்ளட்ஸ் செஞ்சு முந்தின நாட்டில் ஆக்கள் எடுத்த ஒரு இடம். இதான் சொன்னீங்க, இதான் அதான் பில்டிங் இது. அது என்ன? ஓகே, இது ரெண்டும் வாங்க. ரெண்டும் தான் வாங்கினா. ஓகே, ஏஎம்டிடி ஸ்கூல் ஆஃப் காரணிக்கு இது வேணுமா? எனக்கு நல்லூர் திருவிழாவில் தான் வாங்குற ஐடியா இருக்கு. நானும் வாங்க. சரி சரி. லான்சர் 3500 ரூபாய்க்கு எடுத்துடலாம் கூல் பிளானட்டில். மற்ற இங்கே வந்து சும்மா அந்த ஸ்ட்ரீட்லேயே நிறைய கடைகள் இருக்குண்ணா. இங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஓகே, ஐஸ்கிரீம் கடைகள், மற்ற இதில் கேக் கடை, மற்ற இதுலேயும் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா பம்பான்னு சொல்லி இப்போ நாங்கள் அண்டே வெள்ளவத்தையில் பார்த்தது வெள்ளா அண்டு இது பம்பா. ஆனால் தெய்வலையில் இருக்கிறது மட்டும்தான் ஃபியூஷன் ஃபுட் கோர்ட். ஓகே, பட் அது அதுக்கு அப்புறம் அந்த ஹைலாண்ட் சொல்லி பால் இருக்குமா? அவங்க இருக்கு, அவங்கள தான் குடிப்போமா? வாங்க. ஓகே, இதான் ஃபுட் கோர்ட். இதுக்குள்ள பம்பா அதில் தெரிகிறது தண்ணி டேங்க். அதுக்கு நிறைய இருக்குண்ணே. இதுக்குள்ள கொஞ்சம் நல்ல கடைகள் இருக்கு. ஓகே, குடிச்சிட்டு வர அதை கண்டோன்னே எனக்கு பசிக்குது. அதில் பாருங்க, அது வந்து தண்ணி டேங்க். எது மேலே இருக்குதா? நான் வந்து அந்த காலியில் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். காலியில் ஒடிச்சினாங்க. அது ஒரு இந்த ஹைலாண்ட் மில் இது பால்பத்தலுக்கு தானே. அதில் காவாசிக்கு தண்ணியை கலந்துட்டு பேக் பண்ண அப்படி இருக்கும். அப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ அது ஒரு அது இல்லை, இது வேறு பிராண்ட் உண்டு. கடலை தண்ணி மாதிரி வந்து குடிக்க ஹைலாண்ட் போத்தல் மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் அந்த மாட்டுன வடம் உண்டு வேற உண்டு. ரைட் ரைட். இதுதான் உங்களோட ஹைலாண்ட்னு சொல்லி அடிச்சுக்கிறேன். இதே கடைக்கு வளமையா கயனோட வந்து குடிக்கிறது. இன்னைக்கு வாரீங்க, இன்னைக்கு உங்களோட வந்து இது அந்த பழைய டேஸ்ட் மாறு அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. இனிப்பு மழை இருக்கும் இதில் வந்து. ஆனால் இது வந்து வழிகட்டில் 220 ரூபா. இங்கே வந்து சொன்னால் 210 ரூபா. மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அப்புறம் குடிச்சு போட்டு காட்டுறது சொன்னேன். இது வந்து என்னென்னா ஐஸ்கிரீமும் இருக்குண்ணே. வாங்கண்ட ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போ ஹைலாண்ட் வாரதானே எங்கள் பெட்டி வாரது யாழ்ப்பாணம் வாரதா? நான் அவருக்கும் குடிச்சது இல்லை.
நம்மளாம் வந்து ஃப்ளேவர்லாம் இருக்குது நான் உங்களுக்கு பார்த்தா இங்கே வந்து காட்டுறேன் சொன்னேன் நினைப்பேன் நான் வந்து மூத்தர பார்க்குறேங்க ஐஸ்கிரீம் இருக்குது மேடம் நெய் கைலாண்ட் அந்த அங்கர் மாதிரி கைலாண்டுன்னு சொல்லி பால் பவுடர் இருக்கு கணக்கு இருக்கேன் இங்கே ஆனால் அங்கே வந்து இதெல்லாம் காணக்கூடிய மாதிரி இல்லை நல்லா பால் போத்துலேயே தேடி தான் பிடிக்கணும் கடையில் அந்த பால் போத்து பிடிச்சது ஒரு திருப்தி மாதிரி என்ன பேக்கெட்டில் குடிக்கிறத விட இது கொஞ்சம் பேக்கெட் டேஸ்ட் இல்லை அதோட இது நல்லா இருக்கும் ஆள் ஒரு தண்ணி தன்மையாக இது வந்து ஒரு வித்தியாசம் டேஸ்ட் கொக்கோ வந்து அந்த புள்ளிக்கு போட்டு தான் தருவாங்க அந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் வந்து நிற்கிறது எந்த இடம் இது கோல் ரோட் தான் தொடங்கு இது கதிரேச கோல் கதிரேசன் கோல் அதாவது அங்கே கதிரேச பிள்ளையார் கோயில் இருக்கு அதுக்குரிய மண்டபமா இதுதான் கோயிலா அங்கேருந்து பார்க்க வர மண்டபம் கோபுரம் மட்டும் தெரிஞ்சு அது இங்கே தான் இதேக்குள்ள ஒரு கோயில் இருக்கா நான் மறந்து அங்கே இருக்கதான் கதிரேச பிள்ளையார் கோயில் இது வந்து இது முருகன் கோயில் என்ன பாருங்க இது சுரந்து இருக்கு உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம் நினைக்கிறேன் ஓ ஆனால் வீடியோ எடுக்க கூடாது போடல ஃபோன் தான் பாவிக்க கூடாது நடக்கு ஆனால் இங்கத்தைய கோயில் வித்தியாசம் வந்து சுற்றி பாருங்க இப்போ இதில் நாங்கள் இந்த கவுண்டர் மாதிரி இருக்கிறது பார்க்கிங்கும் இருக்குண்ணே இந்த கோயில் எப்படி காட்டி கொள்ளணும் பாருங்க முருகா இப்போ இது இருந்தால அந்த மண்டபத்தோட போய் அங்கே மண்டபத்துக்கு போகுதுண்ணே முருகன் கோயில் பார்த்தது அடுத்தது தான் கதிரேச பிள்ளையார் கோயில் என்ன அங்கே கோபுரம் தெரிஞ்சது இங்கே வெள்ளவத்து தானே அங்கே வெள்ளவத்து தான் தமிழாக்கண்ட இது கூடவே இருக்குதுங்க அதை பார்க்கவே தெரியுது சரி இப்போ கதிரேச பிள்ளையார் கோயில் வந்துட்டோம் என்ன இந்த அங்கே ஏதாவது கோபுரம் தெரியும் அதில் வாசம் வருதுன்னு அப்படி இதெல்லாம் சில பக்கம் இது போகணும் செருப்போட அங்கே போயினா இல்லைண்ணா உள்ளே போய் காட்டலாம் உள்ளே போய் காட்டலாமா வளமையாக வந்து நாங்கள் கோயிலுக்குள்ள போயிருக்க இந்த இது காணைக்கு நாங்கள் சிறப்பாக காட்டிடுவோம் ஆனால் இங்கே வந்து பாருங்க உங்கள் பாதனைகளில் இங்கே வைக்காதீர்கள் உள்ளே பாதனை அறையில் வைக்கணும்னு சொல்லி கிடைக்கும் ஏன்னா களவு போயிடும் அந்த பிரச்சனை என்ன இப்போ நியூ இயர் அதற்கு இங்கே வந்து மரத்து நீர் வாங்குறதுனா நான் இங்கே வந்துடுவேன் ஓகே அதுக்கு அறை ஒன்று இருக்காங்க அங்கே இருக்கு இந்த பாருங்க செருப்பு வைக்கிறதுக்குன்னு சொல்லி இடம் ஒன்று டோக்கனா காசா 20 நம்பர்ல வைக்கிறேன் இது வந்து இந்தியாவில் ஓ அதே மாதிரி தானே சரி இப்போ கோயிலை உங்களுக்கு காட்டிக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்க பெரிய ஹோ அப்பனா அங்கே வந்து வேறு பில்டிங்கள் இருக்கு இதான் அடுத்த ரோட் நான் உள்ளுக்கு அப்படி காட்டுறேன் உள்ளுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் பெர்மிஷன் எல்லாமே கேட்கணும் பூசா நடக்குது நான் உள்ளுக்கு படியாக இருக்குண்ணே கோயில் இந்த கோயில் வெளி வீதியில் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பழைய காலத்தில் அந்த உள்ளாந்த காலத்து இதுக்கு நெடுந்தீவனாக இருக்கு ஃப்ராக்கூடு அதே மாதிரி இருக்குல்ல என்ன இந்த பாருங்க இது பழைய காலத்து அமைப்பில் கட்டி கிடக்குண்ணே ஃப்ராக்கூடு நல்ல பழைய மரங்களுக்கு நாங்கள் பின்னுக்கு மண்டபம் போல என்ன பாருங்க இங்கே வந்து இந்த வாழை இலையெல்லாம் விற்கணும் பாருங்க வாழை எல்லாம் விற்பனை செய்யணும் என்ன அங்கே வந்து நாங்கள் வெட்டிட்டு போகிறதானே இப்போ வாழையில இங்கே நீங்கள் லேஸில் வாழை மரத்தை கண்டுபிடிக்கிறதே மற்றது அந்த செருப்பு வைக்கிறதுக்கு காசு ஒன்று யோசிச்சுனாங்க காசு இல்லை காசு இல்லை ஃப்ரீ தான் சில இடங்களில் காசு ஒன்று நானே கோல்ட் ரோட்லேருந்து மற்ற சைடுக்கு வந்துட்டோம் இந்த ரோட்டில் தான் இப்போ ஆட்டோவோ பஸ்ஸோ என்ன வாகனம் பண்ணாலும் வெள்ளவத்தை போகிறோன்னா இந்த ரோட்டெல்லாம் திரும்பி போகணும் என்ன ஒன் வே மாதிரி என்ன ஏன்னா அந்த பக்கம் ஒன் வே இதுவும் ஒன் வே சரி இங்கே வந்து என்ன இது ஸ்கூலா இது இது ஹோட்டல் அங்கெல்லாம் ஸ்கூல் ஒன்று இருக்கு ஹோட்டல் கென்ஸ்டிங்டன் கார்டிங் அப்படின்னா அந்த ரோடு கார்டிங் கென்சிங்டன் கார்டன் என்ன ஸ்கூலா இல்ல இது வீதிக்கு ரோடு அங்கலாம் ஸ்கூல் ஒன்று இருக்குண்ணே இங்கால 2 ஸ்கூல் இருக்கு பெரிய ஸ்கூல் அதாவது சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் பேக் சைடு அங்கே வந்து நாங்கள் ஜிம் இருக்கு மற்றது பேட்மிண்டன் விளையாடலாம் ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் எல்லாத்துக்கும் நாங்கள் மெம்பர்ஷிப் எடுத்தோம்னா நாங்கள் போகலாம் முஸ்லீம் லேடிஸ் காலேஜ் இது லேடிஸ் காலேஜ் உண்டு ஓகே மற்றும் தான் மேலே பாருங்க அந்த நடவாத மாதிரி என்ன நானே ஸ்கூல்ல நாங்களே போறது வேறாடி ஸ்கூல்ல நாங்க ஸ்கூலுக்கு நேடி கிடக்குது அது ஸ்கூலுக்கு நேடி இருக்கு இதே இது கொழும்பு லேடிஸ் காலேஜ் இருக்கு வெள்ளவத்தையில அங்கேயும் இதே மாதிரி ஒரு செட்டப் ஓகே நல்ல விஷயம் உண்மையிலேயே நாங்கள் என்ன ரோட் கிராஸ் பண்ணி போறதுக்காண்டி பிள்ளைன்ற பாதுகாப்புக்காண்டி மேலே பாருங்க அப்படியே ஒரு வித்தியாசமான இடமா இருக்குண்ணே இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கலாம் நாங்கள் ஆனால் லேடிஸ் ஸ்கூல் எங்களோட ஸ்கூல்ல எப்படி நான் கட்ட போறேன் எங்கட இதுல இருந்து அடுத்தது இதுக்கு
ஆசையா இது கலவட் ஸ்கூல் நாங்கள் இப்ப ஒரு வகுப்பறை விட்டு மற்ற வகுப்பறை போய்க்க ஆசையா இருக்கு சரியா அதுவும் ரோட்டுக்கு மேலே போறோம்னு சொல்ல இன்னும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும். மற்றது அங்கால வந்து சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்ன ஓகே விளையாட்டு தனியாக அங்கே இருக்குண்ணே அதே மாதிரி நான் சொன்ன அந்த மெம்பர்ஷிப் எல்லாம் இங்கால் பக்கம் எடுக்கலாம் அது இப்போ யாரும் எடுக்கலாம் நீங்க போயிட்டு வந்து அங்க வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா ஜிம் இருக்கு மற்ற ஸ்விம்மிங் பூல் பேட்மிண்டன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெம்பர்ஷிப் விளையாடுறாங்க கிரிக்கெட் விளையாடுறது பார்க்க ஆசையா இருக்கு சின்ன அதுல ஒரு ஆசை உண்டு கிரிக்கெட்ல ஆனா என்ன செய்வது நாங்க படிக்கிற ஸ்கூல்களில் எங்களுக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல இதுதான் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ்னா பின்பாக்கம் ஓகே இங்கால ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதுக்குள்ளான இந்த பேட்மிண்டன் கோர்ட் ஸ்விம்மிங் பூல் மற்ற ஜிம் வழியில இப்போ நாங்கள் புக் பண்ணிட்டு பிளேயர் ப்ரோ உண்மை சீரியஸாக தான் ஜோக்கு இல்லை உண்மையாக விளையாடுறேன் அப்போ புக் பண்ணிட்டு போ ராக்கெட் ஒன்று ஓடுறே இல்லை நான் என்னடா கிடக்கு வாங்க இருக்கா ஸ்கூல் டைமில் வந்து பேட்மிண்டன் கிரிக்கெட் மேட்ச் போடுறாங்க ஆனால் மெயினாக பேட்மிண்டன் தான் விளையாடுறேன் அதுக்கு சங்கானே இருக்கோட கோர்ட் உண்டு பேட்மிண்டன் கோர்ட் நான் விளையாடுறேன் இப்போ தான் அந்த பேட்மிண்டன் கோர்ட் புதுசாக கொண்டு வந்து சங்கானில் வந்து ஒரு 4-5 வருஷமாக இருக்கு எனக்கு அந்த கால் நோட விட்டுறான் அந்த விளையாடைகள் சிரிப்பாய் கோட் வந்து அதுக்கு ஏத்த என்ன கோட் கான்கிரீட் கோட் ப்ரோ வேற ஸ்மாஷ் அடிச்சா காலெல்லாம் ரெண்டு நாளைக்கு சரி சப்பாத்திலாம் மூடு இல்லாட்டி மெட் போட்டு தான் நல்ல இந்த வியூ வைப்பாங்க நல்லா இருக்குண்ணே இதுல இருந்து பார்க்க வடிவா இருக்கு ஆனா என்ன இது சாக்கர் தானே என்ன வடிவா இருக்கா பஸ்ல எல்லாம் வந்துதான் போறதுல கொழும்பு பஸ் பிரைவேட் பஸ் எல்லாமே இப்படி இதுக்காக போகும் நாங்க இதுல இறங்கலாம் ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த இடம் மனமா இருக்காது மனம் இல்ல க்ளீனா ஆனா அங்கால போக கொஞ்சம் மனமா இருக்கும் இந்தியால கொஞ்சம் ஓகே இதுக்கு அடுத்த இதுதான் சரியான மனம் மற்றது இதுல போய் கொண்டு வந்து நாங்க முன்னு பாருங்க ஓட்டமலை இந்த வத்த பழம் வந்து சிவப்பும் இருக்கு மஞ்சளும் இருக்கு ப்ரைஸ் 400 ஒரு கிலோ 400 என்ன மஞ்சள் சிவப்பு 150 சிவப்பு 150 மஞ்சள் 400 மஞ்சள் எங்க தியான் ஸ்ரீலங்காண்ணா எது டேஸ்டியா இருக்கும் டேஸ்ட் எது மஞ்சளா ஓகே உண்மை என்ன பிரச்சனை சொன்னா அதுல வந்து அந்த ஓட்டமலன் சொல்லி போட்டு 80 ரூபா போட்டுருக்காங்க சரியா ஜெலோ ஓட்டமலன் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன மஞ்சள் போட்டோம்னா 80 ரூபாய்னு சொல்லி நாங்கள் உடனே வந்தாங்க அது பார்த்தா சிவத்தை போட்டோம்னா தான் 80 மற்றது வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு 1/2 கிலோ 80 ரூபாய் ஆனா நான் நேற்று தான் ஃபுட் சிட்டியில் வாங்கினா 100 கிராம் 8 ரூபா அதாவது 1 கிலோ 80 ரூபா இல்லை அது எங்கே நாங்கள் மேலே ப்ரோ வத்தப்பழ தோட்டம் இருக்கு அங்கே மாதிரி அவங்களாம் இங்கே டிரான்ஸ்போர்ட் காசு எல்லாம் வரும் ஆனால் இருந்தாலும் மஞ்சள் வந்து சரியான விலை என்ன 450 ரூபாய் கூட சரி இப்போ நாங்கள் போய்க்க இதில் மீட்டர் ஆட்டோ ஒன்று புக் பண்ணிட்டோம் சார் ஃபுல்லாக நடந்து காட்டிடாது அதனால் நாங்கள் இப்போ ஆட்டோவில் போய் மெல்லவா காட்டிக்கொள்றோம் பார்த்துக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வெள்ளவத்தைக்காக போய் கொண்டிருக்கோம் என்ன இந்த உடுப்பில் காய போட்டுக்கோம் இங்கே அப்படி தானே கிடக்கிற இடத்துல நான் அதான் பிரச்சனை வீடுகள் எல்லாம் தொடர்ந்து அடுத்த கொழும்பு 6 என்ன இதில் பல கடைகள் இருக்கு ஓகே எந்த இடம் இது சுவிசுத்தாராம ரோட் இது பரக்கும்பாலை வீதி என்று இருக்கு பரக்கும்பா ஃபிளட் இதில் என்னென்னா இப்படியே போனோன்னு ஒரு சந்தியால் இந்தியாலை மங்கலையும் போகிறது சுவிசுத்தாராம ரோட் ஓகே பாருங்க அப்படியே காட்டி கொள்றேன் இது என்னன்னா நேரா போனா ஹெவ்லாக் சிட்டி மாலுக்கு போகும் ஓகே பக்கத்துல போகும் போன கொமல்ல கேட்டிருந்தீங்க அந்த இடத்தை காட்ட சொல்லி அதான் உங்களுக்கு காட்டி கொள்றேன் இதான் இடம் ஓகே இதுக்கு வந்து வடிவா ஸ்லோவா உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க இதாலேயும் போல அந்த மெட்ரோ ரோட்டும் சுவிசுத்தாராம ரோட் ஓகே ரூம்ஸ் எல்லாமே இருக்கு என்ன ஸோ வீடியோ காட்டி கொண்டு போய்க்க உங்களுக்கு ரூம்ஸ் அந்த நம்பர் எல்லாம் தெரியும் நீங்க அதை ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு நீங்க யாராச்சும் குழம்பு வாரீங்க தங்க போறீங்க ரூம் தேவைன்னு சொன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கதைச்சு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ள என்ன பெரிய வீடு கூட என்ன கம்பியூர் எல்லாம் மூணு கிடக்கு என்ன பாதுகாப்பு பாருங்க அப்படி மூணு கிடக்கு இந்த இடம் வந்து வித்தியாசமா இருக்கு என்ன இதுக்குள்ள என்னன்னு சொல்றது நீங்க நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம் அதான் அந்த கஷ்டப்பட்ட இடமா கிடக்கு அந்த வித்தியாசம் வந்து ஆட்டோல நிக்குது இஞ்சால இப்போ நீங்க இப்படிதான் கஷ்டப்பட்ட இடம் மாதிரி இருக்குன்னு சொல்லி அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அது மாறி இருக்குங்க நான் இங்க வந்து பாருங்க இந்த இதெல்லாம் நாங்க நடந்து திரிங்க வீடு தேடி எல்லா இடமும் நடந்து திரிங்க நாங்க இந்த உள் ரோட் ஒன்று தானே இது எங்க ஏறுமாண்டா WJ சில்வா மாவட்ட ரோட்ல இருக்கும் அதுக்கு திடீர்னு பார்க்க இந்த
வீடுகளோட அமைப்பெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. பார்க்கணும் இங்கால வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குண்ணே. அது இந்த இடையக்குள்ள ஒரு மாதிரி போய் அங்கால மாறிடும். அங்கால ரோட்டும் பார்த்தீங்கன்னா இடையக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் உடைஞ்சு வந்து ஆனால் இங்கால மாறி. ஓகே சரி, இப்போ நாங்கள் அப்படி இந்த மெயின் ரோடுக்கு இருக்கோம்னா இது WA சில்வா மாவட்டம். ஓகே, இப்போ இந்தியாவில் போகிறது கொழும்பு 6 என்ன ஹேவலோக் ரோடுக்கு போகுது. இப்போ நாங்கள் அடுத்து எங்கே வரோம்? அது செகண்ட் செப்பல் லேன் என்ன அது வந்து கொமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே காட்டிக்கொள்ள அந்த கொமெண்ட் போட்டால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக திருப்பூர் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே காட்டி என்னன்னா கொழும்பு ஹிந்து கோழிச்சு கேட்டே அது எங்கே இருக்கு தெரியலையா? அடிச்சு பாருங்க கொண்டைக்கு. ஓகே, இது வந்து அதான் கேட்டவே தெரியல. கொழும்பு ஹிந்து கோழி இது வந்து நகைக்கடைகள் கொஞ்சம் வருது. அப்பார்ட்மெண்ட் தான் கூட என்ன இருக்குல்ல. கொழும்பு ஹிந்து கோழிச்சுன்றது பழக்கடைகள் கொட்டக்ஸிலோ. ஓகே, எல்லாமே அப்பார்ட்மெண்ட். அப்போதான் நாங்க ஒரு இது காட்டி கொண்டு வந்தோம். அதுக்கு யாரு? அதுக்குள்ளதான் இருக்கு. ஜூட்டன் போகிறோம் என்ன செகண்ட் செப்பல் லேன் உண்டு, அந்த லேனுக்கு போகிறோம். அதோட நாங்கள் திரும்பின இடம் இருக்குது தானே, திரும்பின இடத்துக்கு அங்கால இன்னொரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த ராமநாதன் ஹிந்து லேடிஸ் காலேஜ். ஓகே, முடிஞ்ச அதையும் காட்டி கொண்டோம். என்ன இது மல்லிகா ஒழுங்குன்றாங்க என்ன, இதுக்குள்ளால போய் அங்கால ஏறலாம். அந்த பாருங்க, இது வந்து மல்லிகா வீதி சொல்லி தமிழ் பேர்ல இருக்கேன்னு பாருங்க. இங்க பார்க்கிங் எல்லாமே இந்த ரோட்ல ஆனே. நாய்க்குட்டி கொண்டு போயிடுவாங்க நாங்கள் இப்போ சைக்கிளில் போகிற மாதிரி வியூ வராது, இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வியூவை காட்டுறோம். ஆட்டோட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறது பாருங்க. நாங்களும் அந்த முஸ்லீம் இதை பாருங்க ப்ரோ, என்ன மாதிரி வீடாது, வீட்டை பாருங்க, வேற லெவல். வீட்டு இந்த மதில் ஃபுல்லாவே பச்சையா இருக்குண்ணே. அது நல்லா தானே. இப்போ வேலி தானே, வேலியை போட்டுட்டு சின்ன வீரது மதில கட்டிட்டு மேலே ஃபுல்லா அந்த மரங்களை படர நல்லா வடிவா இருக்குண்ணே. பெஞ்சாலையும் ரோட்டனு எல்லாம் வச்சிருக்கேன். இங்கே இப்படி வச்சா தான் உண்டு. அதான் இப்போ நாங்கள் இதுக்குள்ள செகண்ட் செப்பல் லேன். இங்கே அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் கூட, வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்டுகளும் கூட வேறு இருக்குது. அந்த கடைன்றது நான் ஒன்று போய் பார்க்கல. ஆனால் மரங்கள் தான் இருக்குது இந்த இடம். இப்படி நாங்கள் அடுத்த எந்த ரோட்டுக்கு ஏறுறோம்? எந்த ரோட்டு இது? கோல் ரோட் தானே. இப்போ நாங்கள் அப்படியே காலி வீதிக்கு ஏறிட்டோம். சரி, இந்த பாமன் கடை அங்கால பக்கம் போய் காட்டுவோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு போவோமா? போயிட்டு போவோம். இல்லாட்டி பாமன் கடை போயிட்டு வந்து மார்க்கெட். ஓகே, இதான் இதுக்கு நகை கடைகள்லாம் இருக்குண்ணே. நகை கடையில் பேங்க், வெள்ளவத்தை பிஓசி பேங்க் அதெல்லாம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த எப்படியே பாமன் கடை அதுக்கு நம்ம புறமஞ்சால பாருங்க. ஃபுல்லாகவே கடைகள்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே காட்டி கொண்டு போகிறோம், நீங்களும் பார்த்துக்கலாம் கூட மாதிரி இருக்கும். இந்த உடுப்பு கடை கூடவா கடைகள் இருக்கு, நான் பார்த்த மாட்டேங்க. எப்படி உங்களை காட்டிட்டு போகிறோன்னு பாருங்க. மற்றது மாலை நேரம் இருட்டுது, அது மட்டும் இல்லாத ஒரு மழையும் பிறப்பதுமே கிடக்கு. பார்ப்போம். பகல் தான் சரியான வெயில் குடும்ப பொறுத்த வரைக்கும். இந்த வீடு கொஞ்சம் மடிவாக இருக்குது, இல்லை இந்த வித்தியாசமான அமைப்பில் இருக்குது பாருங்க. மற்றது இந்த வெள்ளவத்தில் இந்த யாராவது வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நாங்கள் பாமன் கடைகண்ட அதுதான் போய் கொண்டிருக்கோம். இதுக்கே எங்கள் கூட தமிழாக்கள் ஆனால் அந்த இடத்த சும்மா காட்டிக்கொண்டு நீங்கள் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். என்ன வச்சுருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போகிற நேரம் ட்ராஃபிக் ஆகிட்டு சாரி கடை அது எல்லாம் இருக்குது. மெட்ராஸ் இந்தியா தானே, என்ன சென்னை தானே மெட்ராஸ் சொல்கிறேன் தானே. அப்படியே உங்களுக்கு காட்டணும். மார்க்கெட் இருளப்பன மார்க்கெட்
எத்தனை வெள்ளவத்து மார்க்கெட்டு. சரி, இப்போ நாங்கள் அடுத்தது பாமன் கடை. என்ன கோயில்? பாமன் கடை இல்லை, அது மயிராவதி அம்மன் கோயில். ஏன்னா ஓகே, கோயிலை காட்டிக்கணும் பார்த்துக்கணும். இந்த ரோட் போய் ஏறுறது அங்கால அந்த ஹேவலாக் ரோட்டில். ரோட்டு கொஞ்சம் மோசமாக இருக்கு. என்ன ரோட்டு பயங்கர மோசமாக இருக்குது. அந்த ஸ்டார்ட் முடக்கல மோசமாக இருக்கிறதா கொஞ்சம் பயமும். ரெண்டு ஏதாவது தட்டி விட்டுதாங்க போயிடுச்சு. இந்த இதில் புட்டு படம் கடை பார்த்தீங்களா? அது புட்டுன்னா என்னன்னா இங்கே ஆனால் குழம்புல வந்து பார்த்துறேன். புட்டு வந்து மானி புட்டு அந்த என்ன சொல்றது, நூடுல்ஸை வெட்டி வெட்டி போட்டு அப்படி இருக்கும். அதே மாதிரி அரிசி மாதிரி இல்லை, நான் வருதா? அந்த சைனா நூடுல்ஸ் மொத்த நூடுல்ஸ் அதை சின்ன குட்டி குட்டி அரிசி அளவில் வெட்டினா அப்படி இருக்கும். அதே மாதிரி புட்டுண்டா இதே கிடாக்கு. சில இடங்கள்லாம் வெட்ட புட்டு கிடாக்கு. ஆனால் அந்த எங்கிட்ட யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வேற இல்லை எனக்கு. இங்கே ஒரு கடை இருந்தது, அவன் பூட்டிட்டான். அது நான் எங்கே ஆக்களை தேடி பிடிக்க வேண்டியது தெரியாமல் தேடி கொண்டு இருக்கேன். வீட்டு மாதிரி முட்டை பொரியல் செஞ்சு தருவாங்க. இது கத்தரிக்காய் பொரியல் இல்லாட்டி வாழைக்காய் பொரியல், அப்படி சம்பல். இது எங்க போகும்டா? இதுதான் அண்டை நீங்க கொலண்டா கொகுவல போனீங்க, அந்த இடத்துக்கு போவோம். இந்த ரோட்டில் நேராக போனீங்கடா. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே காட்டி கொண்டு வர நீங்களும் பாருங்க. பார்த்து நீங்கள் இந்த இடத்துல சில இருந்திருப்பீங்க, பட் இந்த இடத்துல வந்து போயிருப்பீங்க. பழைய ஞாபகங்கள் மீட்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நாங்கள் போயிருக்கலாம், அப்படியே கொழும்பு இட்டு கொஞ்சம் எங்கே ஆடி கொண்டு போகலாம். ஓகே, இதுக்குள்ள தான் மைரா பிளேஸ். இந்த மைரா பிளேஸ்ல இதுதான் அம்மன் கோயில். ஓகே, மயூரா ஆளுங்க தான் இந்த பேர் இடக்கு. என்ன மயூரா ஆளுங்க இதான் கோயில். இந்த ரோட்டுக்கு வர இந்த மல்லிகைப்பூ வாசம் அடிக்குதானே? சரி, அப்படியே நாங்கள் இப்போ இந்த கோயில் நம்ம இந்த ரோட்டு ஃபுல்லாகவே பாருங்க, ஃபுல்லாகவே அந்த கோயிலுக்குரிய அந்த சாமான் இருக்கிற கடைகளை தான் இருக்குண்ணே. பட் அந்த இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கால் வைக்கிற சரி செருப்பு வைக்கிறதுக்கு இடம் ஒன்று இருக்கு. மற்ற அந்த இதில் பாருங்க, மல்லிகைலாம் வாசம் அடிக்குது அந்த வீதிக்குள்ள வந்த உடனே. இப்போ வரைக்கும் மல்லிகைப்பூ வாசம் தான் வந்தது. ஓகே, அப்படியே நாங்கள் சிறப்பாக அங்கே வச்சுட்டு போயிட்டு வந்தோம்ண்ணே. வீடு எடுக்கலாம், இந்த இதெல்லாம் காட்டணும் நாங்கள். பட் இந்த மேலே பாருங்க, கோபுரத்துக்கு மேலேயுமே அந்த ஒரு நெட் ஒன்று கிடக்குண்ணே. என்னதுக்காண்டி அது இளைய விளக்குறான்றதுக்காண்டி ஆகும்ண்ணே. அப்படி இருக்கலாம். அடுத்தது பெயிண்ட் அடிச்சிருக்கா அடிக்க இல்லையா? அடிச்சிருக்கு. ஆனால் ஒரு வித்தியாசம் லுக்காக இருக்கேண்ணே இது. இப்போ நாங்கள் ஊரில் பார்க்குற கோயில்களுக்கும் இந்தியாவில் பார்க்குற கோயில்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு இடம் மாறி மாறி போக போக அங்கங்கே அந்த கோயில் அமைப்புகள் மாறப்பட்டு கொண்டு இருக்கு. இந்த உண்டி எழுதுறதாங்க, உண்டி இருக்கலாம் தனி கலர் ஒன்று அடிச்சிருக்கலாம்ண்ணே. பார்க்க தெரியுது இல்லை கோயில். இப்போ இங்கே என்னென்னா இந்த கோயில் மற்ற அன்றைக்கு அந்த தெய்வல விஷ்ணு கோயில் அங்கே எல்லாம் அந்த இதுகள் நடக்க தேர்தல் நடக்கல பெருசாக நடக்கும். அங்கே கோயிலுக்கு எங்கே இருந்துன்னா மெயின் ரோட்ல இருந்து தேர் இழுத்து வந்துடுவாங்க. பெரிய கோயில் அங்கே மட்டும் போதுங்க, பிரமாண்டமான கோயில். ஆனால் என்ன இப்போ இந்த டைம் பூட்டி கிடக்குண்ணே. என்ன இலங்கை தரைப்படை வெளி கிடக்கு ஸ்ரீலங்கா நாமி அந்த கோயிலில் தெரியலையே என்ன இது. இந்த அதில் பாருங்க கல்வெட்டு ஏதோ இருக்கு. அவங்க தரைப்படை நடக்கு என்னன்னு தெரியல, தெரியாக்க கதைக்க கூடாது நாங்கள். ஓகே, சரி போ. நாங்கள் அப்படியே முன்னுக்கு மண்டபம் போல என்ன, முன்னுக்கு மண்டபம் போல என்ன. சரி, அப்படியே பார்த்துட்டு போகிறோம்ண்ணே. ஏன்னா அந்த கோயில் சாமான், அந்த செப்பு சாமான்கள், அந்த கடையை கொஞ்சம் இருக்குண்ணே. ஓகே, நீங்களை போய்க்கு இந்த பாதையை உங்களை காட்டிக்கொள்ற நீங்கள் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். மழை அந்த அடிக்க தான் போகுது என்ன. ஹேவலாக் சிட்டி மால். இந்தா ஹேவலாக் சிட்டி மால் ஒரு பஸ் நினைக்கிறேன். இல்லை, ஒரு டாஸ்க் ஒன்று செய்ய போகிறோம். என்ன டாஸ்க்? அது ஒரு வித்தியாசமான டாஸ்க். பிஞ்ச உடுப்போட இந்த மோலுக்கு போய் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாம். அவன் ஃபேஷன் நினைச்சிருவாங்க. ஏன்னா உடுப்பு கடையில் இப்போ பிஞ்ச பிஞ்ச எல்லாம் கிடைக்கும். அதான் பிரச்சனை. இல்லாட்டி அது வித்தியாசமாக இருக்குன்னு. இப்போ ரோட்டுக்கு போய் எந்த ரோட்டு இது தெரியல என்ன? எனக்கு தெரியல, நானும் பார்க்கல. இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய மரங்கள் இருக்குது. லும்பினி ஸ்கூல், லும்பினி ட்ராமா, லும்பினி காலேஜ் ட்ராமா, ராமா காலேஜ், லும்பினி காலேஜ் என்ன பள்ளிக்கூடமா? என்னன்னு தெரியல, அண்ணா சொல்றாரு. ட்ராமா ஸ்கூல்.
ஆமாம் ஸ்கூல்லாம் போல ड्रामा हॉल அங்கே இருக்கிற ட்ராமா ஹால் நல்ல ஃபேமஸான ஹாலா அதான் ஐயா சொல்கிறேன் இந்த பள்ளிக்கூடம் தான் வந்து டெக்னாலஜி லேப் எல்லாம் இருக்குது லும்பினி சில இடங்களில் பார்த்தா நல்ல மரங்களாக இருக்குண்ணே வீட்டுக்குள்ளே அந்த வடிவா பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தோட இருக்கிற வீடுகள் பெரிய வீடுகளாக இருந்தால் மட்டும்தான் சரிங்களா அப்படின்னா ரோட்லேயே க்ரோட்டன் எல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்க இந்தியாவில் இந்த ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே அப்படி தான் இருக்கு அதான் இந்த ரோட்டுக்கு ஆசையாக இருக்குண்ணே சில இடங்களில் பார்த்து பணக்கார ரிச்சான ஒரு ஏரியாவே கிடக்குண்ணே சில இடங்களை பார்க்க ரிச்சான ஏரியா ஒரு வீட்டுக்கு போல இடம் இருக்கண்டா அதுதான் அதுவும் ஃப்ளட்ஸ் இல்லை பார்த்தீங்க அதான் தனி வீடு எங்கள் இடங்களில் இருக்கக்கூடிய மாதிரி வீடுகள் இந்த வீட்டை பாருங்க அவங்கள போயிடுச்சு அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குண்ணே எல்லா வீட்டுக்கும் முன்னூறு தான் கார் பார்க்கிங் என்ன உள்ளுக்கு விடுறதுக்கு அந்த இடம் இருக்கா எல்லா இடம் இப்போ அப்பார்ட்மெண்ட் இடம் இருக்கு அதான் நார்மலாக ஒரு கஷ்டம் சர்ச்சா இது அப்பார்ட்மெண்ட் இந்த வீடு அந்த ஒரு வித்தியாசமாக இருக்கு இது அப்பார்ட்மெண்ட் சார் இப்போ வந்து நாங்கள் கொழம்பு ஹிண்டு காலேஜ் என்ன இந்த பாடசாலை காட்டுறதுக்கான தான் வந்து நாங்கள் மாநகரங்களை காட்டி விட்டுருக்கிறவர் நிறைய ஸ்கூல் இருக்கு பம்பலப்பட்டிக்குள்ள நிறைய ஸ்கூல் இருக்குண்ணே அங்கே விசாகா காலேஜும் இருக்கு இது கொழும்பு ஹிந்து காலேஜ் கொழும்பு ஹிந்துக்கும் ஜெஃப்னா ஹிந்துக்கும் மேட்ச் நடக்குது பிக் மேட்ச் இதான் கொழும்பு ஹிந்து காலேஜ் பாடசாலை என்ன இப்படி முன்னுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குண்ணே இப்போ இதில் வீடு இருக்கிறாங்களே இறங்கினவா ஸ்கூலுக்கு போனவா ஆனால் என்ன அவன் பழுக்கத்துக்கு பெறாட்டி டிக்கெட் பண்ணி டிக்கெட் பண்ண தம்பி ஏன் பேர் பழுக்கல இதுல தப்பி தவறி பால்கனில வந்து நின்னா சரி ஒரு பிளைன் ஸ்கூலுக்கு வேற இல்ல மற்ற அவன் ரிப்போர்ட் கார்டு வரைக்கும் வீட்டை கொடுப்பாங்க டீச்சர்ஸ் போய்க்க அந்த வீட்டுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கிறது விட கஷ்டம் என்ன அதான் இது வந்து சரஸ்வதி மண்டபம் சொல்லுங்க உள்ளுக்கு வந்து நிகழ்ச்சி ஒன்று நடக்குது என்ன நிகழ்ச்சி இது தெரியல காத்தவராயன் குத்தா இல்ல இது நாடகம் நடக்குது இந்த மன்னர் மேரன் ஓகே மன்னர் மேரன் வந்து எல்லாம் நிகழ்ச்சி நடக்குது உள்ளுக்கு போயில அது நாங்கள் பார்ப்போம் அப்படியே பட் அது அப்படி நான் இங்கே நடந்து போய் உங்களுக்கு என்ன ஸ்கூல் ராமநாதன் ஹிந்து காலேஜ் ஏன்னா அதே உங்களுக்கு காட்டி கொடுறோம் பாருங்க சாரி ராமநாதன் லேடிஸ் ஸ்கூல் அது உங்களுக்கு தெரியும் மேப்ல வந்தேன் மேப்ல இதுல மட்டும் மேப்ல பாக்குறேன் நான் சொன்னேன் அப்போ ஒரு இடத்துல ஹிந்து காலேஜை தேட உடனே அது வந்தது இல்ல நீங்க அதை தான் போட்டுருவீங்க அது ஏன் நான் இதை தருவாண்டு அங்க மாத்தி மாத்திருப்பீங்க இல்லை கோபால் இல்லை சாப்பாடு எந்த பக்கம் போகணும் இங்கால அங்கே வருவோம் இந்த இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்கோ அதான் அதான் ஸ்கூல் ஓகே அதை காட்டுவோமா அப்படியே இங்க படிச்சாக்கா பார்த்துட்டு இருக்கீங்க சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுல என்னன்னா குட்டி கோயில் ஒன்றும் இருக்கு எங்க இருக்கு அந்த அது ஸ்கூலோடய ஒரு குட்டி கோயில் இருக்கு ஸ்ரீரங்கம் இந்த ஜாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் ஒரு கோயில் இருக்கு அதே ஒரு செட்டப் மாதிரி தான் இது பாருங்க அப்படியே அப்படியே அதுக்கு முன்னுக்கு இஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதன் ஹிந்து லேடிஸ் காலேஜ் இங்கே படித்தாங்களா பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி ஏன்னா இதே மாதிரி இப்போ அங்கே ஜெஃப்னா இந்து காலேஜ் ஜெஃப்னா இந்து லேடிஸ் காலேஜ்னு இருக்குது தானே இப்போ இதில் இருக்கிற மாதிரி அங்கே வெள்ளவத்தேக்கிலையும் ஒரு லேடிஸ் காலேஜ் இருக்குது அதான் சொன்னேனே இவருக்கு வந்து லேடிஸ் காலேஜ்லாம் எனக்கு தெரியுது அப்படியே இல்லை ஒருக்கா சித்தி வெளிநாட்டில் இருந்து கிட்டடியில் இருக்க அவள் அந்த அங்கே படிச்சேன்னு சொல்லி கூட்டி என்னை காட்டினவா அப்பா எனக்கு அங்கே ஸ்கூல் இருக்கு சித்தப்பா இந்த ஸ்கூல் படிச்சவன் அது தெரியாது பார்த்தீங்களா அந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்கு சித்தப்பா என்ன இந்த ஸ்கூல் படிச்சிருந்தா அது உங்களுக்கு தெரியாது அப்படி இங்கால பாருங்க இதுதான் அப்போ வந்து நாங்கள் அந்த ஃபுட் சிட்டியில் அன்பா இருக்கான்னு சொல்லி அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தை மார்க்கெட்டுக்கு போகிறோம் வெள்ளவத்தை மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களை காட்டிக்கு வரோம் இந்த நேரம் கூட்டி தான் கிடக்கு மார்க்கெட் எல்லாமே இருந்தாலுமே பார்ப்பேன் நானும் ஒரு உள்ளுக்கு போனதில்லை சரி இப்போ நாங்கள் அண்டைக்கு வந்து இடத்தால தான் போகிறோம் இன்னைக்கு இந்தியாவில் பக்கம் காட்டிக்கு வரோம் இதெல்லாம் நகை கடைகள் கூட மணி எக்ஸ்சேஞ்ச் அதான் மணி எக்ஸ்சேஞ்ச் அது எல்லாமே இருக்கு வெள்ளவத்தைக்குள்ள வந்துட்டீங்கன்னா சாப்பாட்டு பணமும் கடை காசு மாற்றுறது கேஸ் சிலிண்டர் கொண்டு போயிடும் அப்பார்ட்மெண்ட்டுங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்கிறேன் கேஸ் இல்லை
நானி ஆர்டர் பண்ணீங்கன்னா கொண்டு தருவாங்க. தருவாங்களா? நானி கடத்துல அப்படி இல்லை. ரொம்ப அங்கேயே ஒரு கேஸ் சிலிண்டர் பெரிய சிலிண்டர் ஒன்று இருக்கு. எல்லாம் லைன்ல வருது அங்க. ஆனால் பார்த்த வரைக்கும் நான் கடை தான் கூட வருதுல்ல இதுக்குள்ள. நாக்கடை வந்து இமிட்டேஷன் அதுவும் இருக்கு. கவரிங் நகை இருக்கு, மற்ற நாக்கடை இருக்கு, காஸ்மெட்டிக், உடுப்பு கடைகள், சாப்பாடு கடை எல்லாமே கூட இருக்குண்ணே. நீங்க இப்ப கொல்லுப்பட்டியில இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியா பாருங்க. இப்ப கொல்லுப்பட்டி வந்து ஃபுல்லா ஒரு பிசினஸ் இடமா இருக்கு. ஆபீஸ்கள் அதில் இருக்கு. பம்பலப்பட்டி வரைக்கும் அந்த எலக்ட்ரானிக், மற்றது கேம்பஸ்கள், மற்றது இந்த சாப்பாடு கடை இருக்கு. ஸ்கூல்ல அண்ணே பொன்வன் கொழும்பு பழுக்கம் பயிர் பார்க்கறதுக்கு அதுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்க மெனிங் பிரதேசம். மென்னிங்கா மணி அது மெனிங் அந்த தமிழ்ல விடாது. ஓகே, இப்போ நாங்கள் வெள்ளவத்தை மார்க்கெட் என்ன அதை உங்களை காட்டுறோம். இப்போ நாங்கள் அடுத்தது வெள்ளவத்தை நகர சந்தையும் பொது வாகன தரிசனம் என்ன வெள்ளவத்தை மார்க்கெட் இருக்கு. பார்க்கிங் இருக்கு. ஓகே, இப்போ அங்கே அண்டை போன மட்டும் காட்டினாங்களே என்ன அப்படி இங்கே அதோட இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு நகை இருக்கா அதே அளவுக்கு நகை அடவு வைக்கிற கடையும் இருக்கா? அங்கால இருக்கு என்ன பாருங்க. அப்படி இங்கே வந்து பழங்கள் இதுகள் எல்லாமே சேர்ந்த மாதிரியே இருக்கு. இது அளவாக வருவோம் என்ன இதில் பாருங்க. வெள்ளவத்தை மார்க்கெட் பழங்கள் நிறைய இருக்கு நெஞ்சால இல்லை சும்மா. ஓகே, இந்த கருவாடு வைக்கணும். அந்த குட்டி புளி பார்த்துறீங்க எங்க? அந்த குட்டியா புளி இருக்கு. பட்டு புளி எங்க இருக்கு? பட்டு புளின்னு சொல்றது. ஓகே, அதப்பா என்ன விலை என்ன பட்டு புளி? ஸ்ட்ராபெரி ஆப்பிள். ஸ்ட்ராபெரி டேஸ்ட் இருக்குமா? இல்லை ஸ்ட்ராபெரி சைஸ்ல இருக்கு. அதான். ஓகே, மற்ற இந்தியாவில் ட்ராகன் ஃப்ரூட், கருத்துக்குள்ள மண்ணெல்லிக்காய். ஓகேண்ணா, நன்றி. ஓகே, புரியலையா? ஓகே, நான் இங்கே அப்புறம் நான் அடி பண்ண பார்க்குறீங்க என்ன இந்த கடைசி சாப்பிட நாங்கள் காட்டிட்டீங்க வந்து மற்றது இங்கால பாருங்க. இங்கால மரக்கறிகள் பழக்கடைகள் கூட இருக்குண்ணே. கீரை வகைகள் இது என்ன இல்லை இது தெரியலையே என்ன இல்லை கோவா இல்லையா? அந்த கோவா சுருண்டல் இருக்குது எங்களுக்கு அதெல்லாம் தெரியுதுல்ல என்ன இது என்ன சொல்லுங்க. இது ஏதோ பழம் தானே நேரத்தாங்க என்ன ஜம்போல என்ன ப்ரைஸ்? 280 ரூபா. ஓகே, இதில் மரக்கறிகள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்ன மரக்கறிகள் நல்லா இருக்கு பார்க்க. இந்த கத்திரிக்காய் தெரியுமா? இதுக்கு என்ன பேர் நான் சொல்கிறேன் அந்த கத்திரிக்காய்க்கு? ஓ, குண்டு கத்திரிக்காய். என்ன பேர் அதுக்கு? 600 கிலோ. ஓகே, தக்காளி என்ன விலை போகுது இன்றைக்கு? பச்சை மிளகா வந்து 400 கிலோ. தேசிக்காய் என்ன விலை போகுது? 3200 கிலோ. இஞ்சி என்ன விலை? இப்போ கொஞ்சம் விலை மாறிவா 1600. தேசிக்காய் விலையா அன்றைக்கு? என்ன மறக்கிற விலை கூட? தேசிக்காய் மட்டும் தான் விலை கூட என்ன? ஓகே, மற்ற வண்டிக்காய் அதுன்னு சொல்லிடலாம் நிறைய எல்லா மறக்கிறதையுமே இருக்குண்ணே. ஓகே, கத்திரிக்காய் விலை போகுது? கத்திரிக்காய் அது யாழ்ப்பாணம் கத்திரிக்காய் 400 கிலோ. இது 480. யாழ்ப்பாணம் தான் 400 ரூபா. எங்களோட தான் பாருங்க. மற்ற வெங்காயம் பைத்தங்காய் அது எல்லாமே. இது என்ன? இது அவரைக்காயா? அவரைக்காய் கேள்வி பிறகு ரெண்டு தான் மொத்தம் அப்படி பார்க்குறேன் நான். வித்தியாசமாக இருக்காண்ணா. அது சிறவரையா? சிறக வரை அதை பார்த்துருக்கேன். இது மொத்தத்தில் பார்க்குறேன். ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகே, கத்தாழையும் விற்கணும் பாருங்க. பாருங்க வெள்ளவத்தை மார்க்கெட்டில் பார்த்து அங்கே வெங்காயம் எல்லாமே இருக்குது. இங்கெல்லாம் கருவேப்பிலை. ஐயா, கருவேப்பிலை என்ன விலை? 400 ரூபா கிலோ. நான் யாழ்ப்பாணம் போயிட்டு கருவேப்பிலை தோட்டம் செய்ய போகிறேன். சரிங்களா? கருவேப்பிலையும் தேசிக்காய் தோட்டம் தான் ஆட்டுறக்கு. அப்படியா? ஓகே, இது சந்தை தானே? அப்போ பாத்ரூம் இருக்காங்க மணக்குது கொஞ்சம். அதுவும் வீக்கடா வேணா அங்கே பாத்ரூம் இருக்குண்ணே. மனசில் விட வேணாம் ஓ எங்கேயே மணக்கு இருந்தாலும் மனம் என்ன சொல்லுது? தலை அடிக்குது. சத்தியமா கொஞ்சம் நின்றாலும் சத்தி வந்துடுங்க எனக்கு. இதுக்குள்ள வெளியில போமா போமா இப்போ கொஞ்சம் நின்றுட்டு போகிறோம். அந்த மனம் வந்து தலை அடிக்குது. நான் என்ன சொல்கிறேன், அங்கே பாத்ரூம் இருக்குது, இது அந்த மனம் எல்லாம் சேர்ந்து மனம் அடிக்க எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு அழுவி நீட்டாக வச்சிருக்கிறோம் போல. ஆனால் மனம் ஒன்று வருதுண்ணே. அது நார்மலாக எல்லா சந்தையிலும் இருக்குது தான். அதுக்காண்டி நீங்கள் சந்தையை குறை சொல்கிறோம் நினைக்காங்க. இல்லை, எனக்கு அந்த மனம் ஒரு ஒத்துக்கொள்ள வந்துட்டு ஓடி வந்துட்டு ரெண்டாக சத்தி வந்துடுவேன். இங்கே வந்து பாருங்க எண்ணெய்க்கு மிஷின் என்ன
ஏடிஎம் மிஷின் மாதிரி இது என்ன மிஷின் சாதாரண தேங்காய் எண்ணெய் இவளுக்கு கேன் இருக்குண்ணே இது நாங்களே வேண்டதோ இல்லாட்டி எடுத்துருக்கணுமா இல்லை சொன்னாவே எடுத்துருக்கணும் லொக் பண்ணியிருக்கு பூட்டு போட கிடையாதுண்ணே தேவையான எடுத்துருக்கணும் என்ன ஓகே வித்தியாசமாக இருக்குண்ணே இது முதல் தடவை பார்க்குறேன் எப்படி ஐடியா ஆனால் என்ன உள்ளுக்கு அது வந்து போத்துலாம் கிடையாது நார்மலாக சும்மா ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கேன் என்ன செய்யுது மிஷின் இல்லை ஸ்டாண்ட் என்ன டீ கடை நாம இப்போ நீங்கள் சொன்ன மிஷின் நினைச்சு போட்டேன் நான் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் இல்லை அப்படி இல்லை நாங்கள் காசு போட்டு நாங்கள் எடுக்கிறோம் நினைச்சேன் அது அப்படி இல்லை அந்த செட்டப் வேற இல்லைங்க அதுவும் வேற கொஞ்ச காலத்துல அதான் மற்றது இன்னொரு விஷயம் பார்த்து பாருங்க இந்த கொழும்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தேங்காய் விற்கக்கூடிய கடைகளில் வந்து தேங்காய் திருவிழா மிஷினுமே இருக்குன்னு நான் ஒரு கடையில் பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் போய் திருப்பி கொண்டு இருக்கிறேன் என்னடா சாப்பாடு கடை வச்சிருக்கீங்க சிட்டிலேயும் இருக்கு அப்படி இந்த அங்கே வந்து திருவி கொடுக்கணும் ஏன்னா திருவி எடுத்தா லேஸ் ஆனால் தேங்காய்க்கு ஒரு விலை தானே ஆகுமா எக்ஸ்ட்ரா வருமா அதுக்கு எக்ஸ்ட்ரா வரும் கேட்டு பாருங்க அவர்கிட்ட ஒரு தேங்காய்க்கு வந்து 20 ரூபா கூட வரும் திருவுறதுக்கு இங்கே வந்து வேணுங்க பனம்பழம் விற்கணும் வேணா யாழ்ப்பாணது இருக்கு கொவ்வங்காயம் விற்கணும் ப்ரோ இந்த என்ன சாமா கொவ்வங்காய் நல்ல மண் நிறைய வருது நல்ல மண் சொல்றது இது என்னது அது என்னது சப்போட்டா பழமா பழக்கமா இந்தியாலாம் சொல்லி இது மிளகாயா கொச்சிக்கான்றது தானே இல்ல இல்ல இதுவும் ஒரு கொச்சிக்காய் அதுவும் ஒரு கொச்சி தானா அது ஒவ்வொரு இனம் கொச்சிக்காயில ரெண்டு ஓகே ஓகே தேங்க்ஸ் அண்ணா சரி இப்போ உங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன் அந்த தேங்காய் திருவிழா நம்ம ஒரு கடைக்கு போய் வரணும் சொல்லி கடைக்கு ஒரே ரோட்டால போய் வரேன் நான் போய் வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் திருப்பி கொண்டு போய் நான் சாப்பாடு கடை தூக்கினா நினைச்சினான் என்ன இங்க வந்து கூட அந்த பால்மா பாவிக்கிறது தேங்காய் பால்மா இருக்குது அதான் பாவிக்கிறது அது பாவிக்கிறது அதோட திருவிழா எல்லாட்ட அப்படியே திருவிழா இருக்கு அதான் வந்து இங்க எடுக்கலாம் கடையில திருப்பி கொடுக்கணும் ஒரு சில ஃபுட் சிட்டி வழியே திருவி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க எண்டா ஆக்கள் வந்து அந்த இத்தனை கிராம் இவ்வளவு பண்ணி கொண்டு போகலாம் நல்ல வித்தியாசமான வாழ்க்கைன்னு மற்றது அப்படி இங்கே பாருங்க இதுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கூட வேற இருக்கேண்ணே அந்த வேலை முடிஞ்சு போகிற நேரம் தானே இப்போ பார்க்க இருட்டி இருக்கு ஆனால் 5:30 தான் 5:30 தானே ஒரு மழை மப்பு கூட மாட்டேண்ணே இது மாங்க ஏன்னா பிஞ்சு மாங்க அதில் பிரச்சனை வந்து அங்கே பாருங்க இந்த சாம்பானி கடைக்கு பக்கத்தில் போய்க்கிற வாசம் மட்டும் வேறமே என்ன ஒரு வாசம் என்ன இது ஸ்கூலா இங்கால ஓம்ரா இது ஸ்கூல் தானே ஓகே நாங்கள் போக வேண்டியது அங்கே ஆளேண்ணே இப்போ நான் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ நார்மலாக மெயின் ரோட்டில் நாங்கள் எடுக்கிற பஸ் இருக்குது தானே அது அங்கால கோல்ட் ரோட்ல போற எல்லா இதுக்கும் அடுத்துருவோம் இந்த இதுக்குள்ள மட்டும்தான் இந்த நாராயம்பட்டி அந்த சைடுக்கு போற பஸ் வந்து இதுக்குள்ள மட்டும்தான் வந்து நானும் இருக்கா அந்த இதுக்கு போ மகரகாம போக நாராயம்பட்டி அந்த பஸ் எடுத்து தான் போனேன் ஆனா அது அதே மாதிரி நீங்க இப்ப தெய்வலை போனீங்கன்னா அங்க இருந்து நேர பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு ஒரு பஸ்ஸும் இருக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் அந்த வேற வேற இடத்துக்கு போற மாதிரியான ஒரு இது இருக்கு இடங்கள் செட் பண்ணி இருக்குதான் ஓகே இப்போ நாங்கள் அடுத்த வந்து என்ன ஆத்துசாலை என்னென்ன ஆத்துசாலை அது வந்து கொமெண்ட்ல கேட்டுருந்தீங்க அந்த ஆத்துசாலையை நான் காட்ட சொல்லி அப்போ அதுக்கான இப்போ அடுத்த போய் கொண்டிருக்கோம் மற்றது ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ சிலுவா தான் நடந்து போகிறேன் எல்லாரும் சுத்தரம் ஸ்பீடாக நடந்து போகுது சரியும் நான் சிலுவா எனக்கு என்ன பார்த்துட்டு போகுது வித்தியாசம் நாட்டு பார்த்துட்டு போகுது அவர் அவமானமாக கிடாங்க எங்களுக்கு நாங்கள் சிலுவா நடந்து வந்து பழகிட்டு இங்கே இருக்கிறாங்க எல்லாம் ஸ்பீட் உண்மையாக கொழும்பு மக்களோட வேக நடப்பட்டு வச்சா எல்லாம் மீன் பண்ணுவேன் நாங்களாம் தோத்துருவோம் பட் இந்த கொழும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த லொத்தருக்கு வந்து நிறைய மக்கள் நிற்கணும் இந்த ஸ்வீட் டிக்கெட் இந்த லொத்தர் சுரன்றதுகளுக்கு நிறைய மக்கள் எல்லா இடமும் பார்த்தோன்னா இந்த லொத்தர் சுரன்றதுக்கு நிறைய மக்கள் இது வந்து இந்தியாவிலாம் தடை ஆனால் இலங்கை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைண்ணே இதுக்காக போனாங்க அதில் வேறு இப்போ வந்து நாங்கள் உருத்துரா மாவட்டையா இது ஒரு ஸ்கூலுக்கு அந்த இது மாதிரி என்ன பாலம் போட்டுருக்காங்க மற்றது இங்கே வந்து புது அப்பார்ட்மெண்ட் உண்டுன்னு கட்டி கொண்டிருக்க இன்னும் முடியலை போல வேறு அப்படியா ஆகவே உள்ள குடியேறையில் வேலை நடந்து கொண்டு இருக்கு பட் இங்கே வந்து என்ன சைவ மங்கையர் கழகம் சைவ மங்கையர் வித்தியாலயம் என்ன லேடிஸ் ஸ்கூல் உமன்ஸ் ஸ்கூல் ஓகே ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் நாங்கள் எங்கே போன அடுத்தது இப்போ அடுத்து நாங்கள் அங்கே ஆத்துசாலை அப்போ நாங்கள் இந்த பார்க்க வந்து நாங்கள் ஸ்கூல்ல கேட்றதுக்கு வந்தேன் எனக்கு குடும்பம் நின்றேன்னு சொன்னா இந்த குடும்பல சாப்பாட்டுக்கு உடம்பு வைக்க முடியும் யோசிச்சு நான் நீங்க சுத்தி காட்டுறத பார்த்தா உடம்பு எல்லாம் இழைச்சி எலும்பா தான் போகணுமே கிடக்கு நல்லதானே சொல்லுங்க
இங்கத்தையே சாப்பாடு தான் எல்லாத்தையும் விட என்ன கூட கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருங்க நடந்துருப்போம்மா. ஓ ஓ அதுக்கு வேற ஓவன்ட வேற. இந்த ஸ்ட்ராபெரி எப்போ என்னடா விற்கிறேன் என்ன நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் 100 கிராம் 500 ரூபா அந்த மாதிரி வரும். அப்படி வேணுமா? அந்த பெருசா 500 ரூபா, சின்ன 300 ரூபா. நீங்க இப்படி எடுத்துக்கணும் ஓடுங்க. நான் உங்களை பிடிக்கிற மாதிரியே நான் வரேன். பழக்கடை வரைக்கும் ப்ரோ. இப்போ நெல்லிக்காய் வந்து மட்டும் சொன்னா அடியில் கை விட்டு எடுக்கணும் தெரியுமே. அந்த காஞ்சி கொண்டு வர்றது அதெல்லாமே அதுக்கு போட்டுருக்கேன். ஆக்க மேலே பார்த்து எடுக்கணும் பண்ணுறதுக்காண்டி அடியிலனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாம். ஆமாம் நன்றியா. நல்லா இருக்கும். நீங்கள் இது வந்து என்ன விலை போகுதுன்னா எவ்வளோ வேணா? 1 கிலோ 1 கிலோ 6000 இந்தியன் நெல்லி ஏன்னா நெல்லி தோட்டம் வைக்கலாம் இருக்கிறேன். அது இந்தியன் நெல்லி ப்ரோ. அது பரவாயில்ல வச்சா விளையும். 1 கிலோ 6000 ரூபா. தேசிக்காய் விட வேலை விட அதான் தேசிக்காய் 4000 எல்லாரும் வேண்ட மாட்டாங்க. தேசிக்காய் கட்டாயம் எல்லாரும் வேண்டுவாங்க. மற்றது கடைசியாக நீங்கள் கேட்ட விஷயம், அதாவது ஆர்த்துசால் லேனுக்கு காட்ட சொன்னீங்க என்ன? இது ஒரு நாள் கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த இடத்த காட்ட சொல்லி. உங்களுக்காண்டியே இதை காட்டிக்கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இங்கே அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கல்ல, அது நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கம்பெனின்ற பேரில் இருக்கு. வித்தியாசமா இருக்கு. இப்போ யாழ்ப்பாணம் கல்லா இது? தொட்டு பார்த்துட்டு கேமராவா? ஓ கல்லு தான். சில இடத்துல பெயிண்ட் மேலே கிடக்குறது. ஓகே பட் இதுக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் தான் கூட இருக்குண்ணே. ஆத்து சாலைன்னு பாருங்க. நீங்கள் கொமெண்ட்ல கட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கொமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது அப்புறம் அந்த பட்டு புளி எடுங்க வேணும் சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு இதை காட்டுறேன் பாருங்க. இது வந்து நான் நிறைய காலத்துக்கு பிறகு சாப்பிட்றேன். இந்த பட்டு புளின்னு சொல்கிறது. இது அப்படியே உடைச்சிட்டு உள்ளுக்கு வந்து இப்படி ஒரு பஞ்சு மாதிரி கொண்டு வரும். ஓ இந்த முதலாக சாப்பிட்டே இந்த டேஸ்ட் தெரியாது. 2ஆவது சாப்பிட்டே இந்த உடைஞ்சி இருந்தேன். ஆனால் 100 கிராம் 350 ரூபா. நாங்கள் 50 ரூபாய்க்கு வேணாங்கண்ணே. இது வந்து இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி தானே. அவ்வளோத்துக்கு புளிப்பு இல்லை, இனிப்பு தான் வருது. இங்கே வேணுங்க. ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் தானே. நான் நிறைய காலத்துக்கு பிறகு சாப்பிட்றேன், நிறைய வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்றேன். நானும் தான். இது சின்ன சாப்பிட்டுருக்கேன். பெரிய பழப்புளி மாதிரி ஆளும் புளிக்காது, சாப்பிடலாம். இனிப்பும் ஒரு சாதமான ஒரு புளிப்பஞ்சி இந்த மாதிரி. ஆர்த்துசா லேன் என்ன? ஓ எங்கே அப்புறம் போகுது? நான் நடந்து போகிறேன் இன்னைக்கு. இது உங்களுக்கு பேர், நாங்கள் இதோட திரும்பலாம். ஓ அப்படிங்களா? பாருங்க உங்களை அப்படி காட்டு அப்படியே போகுது. அந்த வீடியோ பார்க்கலாம் குறைக்காங்க நடந்து காட்டும் எல்லா இடமும். இங்கே அதை செய்கிறாரு என்னன்னு தெரியல. என்ன ப்ரோ இது வித்தியாசமாக இருக்கு. ஃபுல்லாகவே வீடுகள் என்ன? ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் நீங்கள் கேட்ட ஆர்த்துசாலை என்ன? ஓகே கேட்ட இடங்கள் எல்லாம் காட்டிட்டேன். எல்லாம் காட்டிட்டேன். கொமல்ல இடமெல்லாம் காட்டிட்டேன். இதை தவிர நீங்கள் இதை பார்க்க போறீங்க சொன்னால் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ ரூமுக்கு போகணும்னு சொல்லி போய்கொண்டிருக்கேன். பயங்கர மழை கண்டா சொல்லி வரையில பாருங்க. என்ன ஒரு மழை அடிச்சு உடையெல்லாம் பறக்குது காத்துக்கு. அம்மா பயங்கர மழை. உண்மையிலே இந்த மழை வந்து எந்த பக்கம் பெய்யுதுன்னு தெரியல. காத்துக்கு ஒரு பக்கம் அடிக்கிறது, இது எல்லா பக்கத்தாலுமே நினைக்கிறேன். நான் இருந்தா ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன், குடை பிடிச்சுமே நினைஞ்சிட்டேன். பாருங்க எப்படி பெய்யுது மழை. இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் மெஞ்சே அதெல்லாம் வெள்ளம் வந்துடும் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு மழையாக கிடையாது. சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கொமெண்ட்ஸில் கேட்ட இடங்கள் எல்லாமே காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு இதுவும் காட்டினாங்க. பெம்பலப்பட்டியில் என்னென்ன இடங்கள் காட்டினாங்க, கோயிலெல்லாம் காட்டினாங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லி கட்டாயம் கொமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதை தவிர வேறு இடங்கள் எல்லாமே கொழும்புல பார்க்க ஆசைப்படுவீங்க. அப்படி பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அதையும் கொமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கட்டாயம் காட்டுவோம். என்ன
நடந்து காலேஜ் போட்டோம் உண்மையில காலையில் அவங்கள என்ன கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்தே காட்டினாங்க என்ன மொத்தமா ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருப்போம். நல்லதுதான். சரி ஓகே அவன் வந்து வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க மறக்காம கேஸ் அங்கே இஞ்சால சரண் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சி டாட்டா பாய் பாய்.